ஹே காய்ஸ், வீட்டிலே ஈஸியாக எப்படி பீட்ரூட் லிப் பாம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோட எண்டில் லிப் பாம் சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பீட்ரூட் லிப் பாம் செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட்டை நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பீட்ரூட்டை நான் ஸ்கின் பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். என்கிட்ட 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் இருக்குது. ஸோ உங்ககிட்ட பெரிய பீட்ரூட் சைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 எடுத்தாலே போதும். இதோட ஸ்கின்னை நம்ம பீல் பண்ண உடனே இதை நான் 2ஆக கட் பண்ணி இதை நான் நல்லா துருவிக்க போகிறேன். எவ்வளோ நைஸாக உங்களால் துருவிக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக துருவிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை துருவி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் கட் பண்ணி நீங்கள் பிளெண்டரில் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் ஜூஸ் எடுக்கும் போது உங்களுக்கு நிறைய சின்ன 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 பீட்ரூட் வந்துடும். ஸோ அதிலே பாதி ஜூஸ் வேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம துருவினதை நான் பிளெண்டரில் சேர்த்து நல்லா ஜூஸ் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். துருவின பீட்ரூட்டை நான் நல்லா ஜூஸ் அடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு பாயில் பண்ணுற ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் இந்த ஜூஸை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணோடனே இன்னும் கொஞ்சம் பீட்ரூட் இருக்கும். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய ஜூஸ் இருக்கும் அதிலேயே. ஸோ இதை நீங்கள் தூக்கி போடாமல் இதை அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபுல் பாடிக்கு ஒரு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரப் உங்கள் ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ஹெல்ப் பண்ணும். நான் இதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள். நம்ம ஃபில்ட்ரு பண்ண பீட்ரூட் ஜூஸை இப்போ நம்ம நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் அது பாயில் பண்ண போகிறோம். அது பாயில் ஆகிற நேரத்தில் நீங்கள் அதை கிண்டிகிட்டே இருக்க போகிறீங்க. ஏன்னா அது பாயில் ஆகும்போது அது திக் ஆகிட்டே வரும். இந்த பீட்ரூட் ஜூஸ் திக் ஆகிட்டே வரும். நல்லா திக் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சூடு பண்ண பீட்ரூட்டை நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சூட்டோடய நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் செஞ்ச கீ யூஸ் பண்ணுங்கள். நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த கீயை நம்ம அந்த பீட்ரூட் ஜூஸோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட. உங்ககிட்ட வேஸ்லின் இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த நேரம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். பட் நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டு வெயில்லையோ இல்லை நைட் தூங்குனீங்கன்னா மறுநாள் காலையில் உங்கள் லிப்ஸ் நல்லா டார்க் ஆகிடும். ஸோ நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸையும் கீயும் நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் செட் ஆனோடனே அது ஒரு திக் கன்சிஸ்டன்சி எனக்கு வந்திருக்க மாரி இந்த லிப் பாமை நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்க போகிறேன். நம்ம பண்ண இந்த லிக்விட் 3 பேட்ச் கிட்ட நான் மாற்றிக்கிட்டேன். அதாவது 3 டப்பா ஏர்டைட் கண்டெய்னரில் எனக்கு வந்துச்சு. இந்த லிப் பாமை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நைட் இல்லைனா உங்களுக்கு எப்போல்லாம் வெடிப்பு இருக்கோ அதை உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்ல ரெட்டிஷ் பிக்மெண்டடாக இருக்கும். ப்ளஸ் உங்கள் லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். இதை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்போல்லாம் வெடிப்பு வருதோ அப்போ யூஸ் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் ஒரு நாள் நைட் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு அந்த வெடிப்பெல்லாம் சீக்கிரமாகவே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஒரு 2 டேஸ்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு லிப்ஸ் நல்ல பேபி பிங்காக மாறுறது உங்களுக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ரிசல்ட்டை எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குகிற லிப் பாம் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ரிப்பீட்டடாக அதை யூஸ் பண்ணிகிட்டே வருவீங்க. பட் பீட்ரூட் லிப் பாம் உங்களுக்கு எப்போல்லாம் வெடிப்பு இருக்கோ அப்போ யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். லிப் பாமில் ஃபீனால், மெத்தனால், சலிசிலிக் ஆசிட் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்கனால உங்கள் லிப்ஸை ட்ரை ஆக்கிடும். லிப் பாமில் ஜென்ரலாகவே ஒரு சென்ட்டோ இல்லை கலரிங் இருக்கும். ஸோ இது உங்கள் லிப்பை நல்லா ட்ரை ஆக்கிடும். ஸோ இது ட்ரை ஆகுறதுனால நீங்கள் திருப்பி இதை நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வர மாரி ஒரு சைக்கிள் மாரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவீங்க. லிப் பாம் அப்ளை பண்ணுறது ஒரு ஹேபிட் மாரி உங்களுக்கு மாறிடும். ஸோ பீட்ரூட் லிப் பாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் வெடிப்பு இருக்கோ அப்போ யூஸ் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பை.